அவர்களுள்ளேயும் மணிவாசக பெருமான் இருந்துதான் அதை பிரித்து கொடுக்குமாறு அவர்களுக்கு ஆணையிட்டான். அதன் அடிப்படையில் இடப்பட்டதுதான் நம்மளுடைய திருவாசகம். அதனால் இந்த திருவாசகம் என்பது நம்மளுடைய பின்னாடி வந்தக்கூடியவர்கள் அதற்கு பெயரிட்டார்கள். மணிவாசகர் ஓதும் போது அதை சிவபுராணமாகத்தான் ஓதினார். சிவபெருமான் கிட்ட மணிவாசகர் உட்கார்ந்து நான் தில்லையில் 25 பாடுற அதுபடி தனியாக எழுதிக்கோ, திருப்பரந்தூரில் பாடினது, திருவண்ணாமலை பாடினதுன்னு தனித்தனியாக ஊர் பேரை சொல்லி அதுக்கு தனித்தனியாக பாடல்களை அவருக்கு தரவில்லை. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இம்மை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோவழி ஆண்டு ஒரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமாயின் அணிப்பா தாழ்வாழ்க ஏக நடைகள் நடிவாக வேகம் கடுக்காண்டு வேறு நடிகர்கள் அவர் மாண்டு சொல்லிக்கிட்டே ஆரம்பிச்சாரு. அது எழுதவே ஆரம்பிச்சார். அவர் அங்கே சொல்வதற்கு முன்னாடியே எழுத்துக்களாக பதிவிடப்பட்டதான் சிவபெருமான். மாணிக்க வாசகர் நமச்சிவாயன்னு சொல்லும் போதே நமச்சிவாய வாழ்கன்னு அவர் சிவபெருமான் எழுத ஆரம்பிச்சிட்டார். அதுதான் சிவபெருமான் செய்த அற்புதம் இந்த திருவாசகம். அப்படிப்பட்ட மனுஷன் அப்படிப்பட்ட திருவாசகத்தை தான் நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி அவன் சொன்ன அந்த வேலையை செய்த வேலையை நம்ம எல்லாம் செய்த வைத்திருக்கிறான். மோதியவனும் எழுதியவனும் செய்த வேலையைத்தான் நம்ம எல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், இப்போ நம்ம உட்காந்துக்கிறோம், நீங்கள் வரீங்க, இப்போ இந்த இடத்துல இதனுடைய கட்டடம் என்னுடைய சொந்தமாக இருக்கிறது, நம்ம உட்காந்துக்கிறோம், நான் அந்த மேலே அந்த முதலாளின்ற ஒரு ஸ்தானத்தில் உட்காந்து எல்லாரையும் வேலை வாங்குகிறேன் என்று சொன்னால், இறுதி வரை நான் முதலாளியாகத்தான் அடியனுக்கு இருக்கணும் இல்லையா? நான் செய்கிற வேலை அதான். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இந்த கட்டடத்தை முதலாளியாக இருந்து செய்யக்கூடிய வேலை. ஆனால் திடீரென்று பொன்முடி ஐயா திண்டிவனத்தில் ஐயா நான் செஞ்ச வேலை நீங்கள் செய்யுங்கன்னா அவர் முதல் லெக்சரில் உட்கார வச்சு நீங்கள் இங்கிருந்து எல்லாரையும் பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கொடுக்கியா, நான் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன்னு சொன்னால் என்னால் முதல்ல சொல்கிறதுக்கு எனக்கு மனம் வருமா? மனம் வந்தாலும் அவர் உட்கார வைக்கிறதுக்குரிய சிந்தை நமக்கு வருமா? இல்லை அப்படியே உட்கார வச்சாரு இந்த ஊர் உலகெல்லாம் என்ன சொல்லணும்? ஏன்னா என்னதான் முடியாது இருந்தாலும் உட்காந்து சேரில் போய் அவரை உட்கார வச்சு இதெல்லாம் என்ன இவர் செய்கிறதெல்லாம் நல்லா இருக்குதான்னு என்ன பண்ணுவாங்க? 4 பேர் செய்வாங்க. முதல்ல அதை உட்கார வைக்கக்கூடிய மனம் நம்மிடம் இருக்காது. யார்கிட்ட இருந்தாலும் அவங்க வீட்டில் அவன் தான் குடும்ப தலைவன், அவன் தான் குடும்ப தலைவனாக இருக்கும். இன்னொருத்தர் நீ என் குடும்பத்தை நீ எடுத்து ஆணை இதை நான் காத்திருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் சிவபெருமான் ஒருவன் மட்டும்தான் அவன் செய்த வேலையை ஊன் கொண்ட உடம்பை எடுத்து பிறவி எடுத்து மானிட சட்டையை தாங்கி புழுக்களும் அழுக்களும் ஆபாசங்களும் நிறைந்த இந்த தேகத்தை வைத்துக் கொண்டு திரிந்து கொண்ட நம்மை எல்லாம் அவன் செய்த வேலையை நாம செய்த வைத்திருக்கிறான் என்றால் அந்த கருணை கடல் சிவபெருமான் மட்டுமே. இல்லைன்னா நம்மளால எங்கிருந்து இந்த வேலையை நம்மளால செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியாது. அதனால் சிவபெருமான் செய்த வேலையை நம்ம செய்ய வைத்திருக்கிறான்னா இதுக்கு நம்மளாம் என்ன தபம் செய்திருக்க வேண்டும்? அந்த தபத்தின் பயனாக, அந்த தபத்தினுடைய பயனாக நம்ம அடைத்திருக்கிறோம் என்று நாம நினைக்கிறோம். அதுக்கு தான் மணிவாசகர் ஒரு படி மேல சொல்றார். எது கிடைச்சாலும் உன்னுடைய தபத்தின் பலனாலேயோ பக்தியின் பலனாலோ அது கிடைக்கல, அவன் கருணையினால உன்னுடைய பக்திக்காக கிடைச்சாவே அது ஆணவயம். நான் பக்தி கொண்டு அதனால இறைவன் எனக்கு கொடுத்தான்னு நீ சொன்னாவே அதுலயும் அந்த ஆணவமாகப்பட்டது கலந்து இருக்கிறது என்பதுதான் மறைபொருள். என்னுடைய பக்திக்கு கிடைக்கல, அவன் போட்ட பிச்சைக்கு கிடைத்தது, அவன் கருணையினால் கிடைத்தது என்ற உணர்வு தான் அடியார்களுக்கு நிறைந்திருக்க வேண்டும் என்றதான் திருவாசகத்திலே முழுக்க மணிவாசகத்துக்கு அருமையாக சொல்லக்கூடிய இடங்கள் நிறைய உண்டு. அதனால் எது நமக்கு கிடைத்தாலும் அது நம்மளுடைய பக்திக்காகவோ நம்மளுடைய நிலைக்கோ கொடுக்கிற பரிசு அல்ல. இறைவன் போட்ட கருணையும் பிச்சையும் நமக்கு வாங்குவதற்கு ஏற்ற பாத்திரமாக நமக்கு படைத்திருக்கிறான், அதனால நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற உணர்வு தான் அடியார் பெருமக்களுக்கு நிறைந்து இருக்கணும். அப்படிப்பட்ட நிறைந்த இந்த மனதோடு எல்லோரும் இங்கே இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் அவர்களிலே அவருடைய ஆராதனையும் அருளையும் குருவினுடைய அருளையும் ஆராதனையும் பெற்றுக்கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். வாத்தியங்கள் வாசிக்க ஆரம்பிக்கலாம். இதை போய் ஏட்டுனா கூட ஒழுங்காக எடுக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. ஐயா ஒரு நிமிஷம் அந்த வாத்தியம் வாசிக்கிறாங்க. இடையே வச்சுக்கோங்க ஐயா. கொஞ்சம் அவசரப்படாங்க, ஒன்றும் அவசரம்